ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? லாஸ்ட் வீடியோ, அதாவது பார்ட் 1ல் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக ஒரு 20 நிமிஷத்தில் தைக்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்ட் 1. அதில் வந்து ப்ளவுஸோட முதுகு பக்கம், ஃப்ரண்ட் சைடு, அப்புறம் பட்டி எப்படி பரட்டி தைச்சோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். இப்போ பட்டி ரெடி பண்ணியாச்சு. எப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பட்டியை சேர்த்து வச்சுட்டு அந்த முனையில் இது போல் நம்ம கட் பண்ணிக்கணும். நிறைய ஷார்ட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன், எதுக்காக நம்ம இப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம தைக்கிறப்ப நம்ம திருப்பி இப்படி வளைவுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி தைச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த முனையில் வந்து கட் பண்ணுறோம். இப்போது அந்த முனையிலேருந்து அந்த பட்டியும் இந்த ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம அப்படியே ஒன்று போல் வச்சு நம்ம இப்போ தைக்கிறோம். மறக்காமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மார்க் பண்ணிக்க வேண்டியது எது வந்து பட்டி சைடு, ஹூக் பட்டி சைடு உள்ள இடம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படியா இருந்தாலும் மேலே கொஞ்சம் கூராக இருக்கும், அதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு முன்பக்கம் வர்றது. அதனால் வந்து நம்ம கார்னர் சைடு எதுவும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள், பட்டி கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதே போல் இன்னொரு சைடும் வந்து நான் பட்டி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஹூக் பட்டிக்கு ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம், துணி கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பட்டி அட்டாச் பண்ணிவிட்டேன், அடுத்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு, 2 இன்ச் அல்லது 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் இதை அட்டாச் பண்ண போகிறேன். பட்டி ரைட் சைடு, அதாவது நம்ம வந்து ஹூக் இதில் தான் மாட்டுவோம். அது வந்து பாருங்களேன், பின்பக்கமாக வச்சு நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே பெரட்டி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்படிலாம் போட்டுக்கிட்டா ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம அப்படியே இதை மடக்கணும். மடக்கி நமக்கு ஒரு இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சு வர அளவுக்கு நம்ம அதை மடக்கிட்டு மேல் பக்கம் வந்து உள் பக்கமாக மடக்கி அடிச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஹெம்மிங் கிடையாது, நம்ம வெளியில் கிராஸ் பீஸ் வச்சு தைக்க போகிறது கிடையாது. அதனால் அப்படியே மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது நான் 2ஆக மடக்கிட்டு அதே அப்படியே உள் பக்கமாக மேல் பக்கம் தள்ளி விட்டுக்கிறேன். தள்ளி விட்டுட்டு நம்ம மேல் பக்கம், அதாவது எட்ஜில் வந்து தையல் போடாமல் நடு பக்கம் தையல் போட்டுக்கிறோம். நடுவில் ஒரு தையல் இப்போ நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்தமாரி நடுவில் தையல் போட்டுக்கிட்டா. இப்போ வந்து நம்ம வி ஹூக்கு தைக்க போகிறோம், அதாவது ஐ சொல்லுவாங்க இல்லையா, வி தான் தைக்கிறோம், வி ஷேப்பில் பண்ணுறது. அதை நம்ம இப்படியே இதிலே மாட்டி விட்டுக்கிற மாதிரி நம்ம தனியாக வந்து காஜா தைக்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது போல் வி ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி ஹூக் தைக்க போகிறோம். அதாவது ஐப்பட்டி சொல்லுவாங்க இதை. இப்போ வி ஷேப்பில் நம்ம தைக்கிறதால இது வி பட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோதாங்க. நம்ம கரெக்டாக நம்ம மார்க் பண்ணணும். எப்பயுமே வந்து நம்ம இந்த எல்லாமே இடையில உள்ள கேப் எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் கேப்பு டிஃப்ரெண்ட்டாக நம்ம தைக்காமல் கரெக்டாக நீட்டாக தைங்க. அவ்வளோதான், வி பட்டி ரொம்ப நீட்டாக முடிஞ்சு போயிடும். இதே போல் தாங்க வி பட்டி தைக்கணும். நான் வந்து ஷார்ட்ஸில் கூட நிறைய டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன், எப்படி வி பட்டி தைக்கிறது ப்ளவுஸில் அப்படின்ட்டு. மறக்காமல் என்னுடைய பழைய ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம இப்போ ஹூக்கு தைக்கிறதுக்காக நம்ம பட்டி தைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு துணி நான் எடுத்துக்கிட்டு அதாவது நல்ல பக்கமாக வெளி பக்கமாக வச்சு நம்ம இது போல் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் 2ஆக மடிச்சிருக்கிறேன். இப்போ அப்படியே பரட்டிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். கீழே வந்து நான் இப்பயே மடக்கி விட்டுக்கிறேன். கீழ் பக்கமும் மேல் பக்கமும் விசிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம மடக்கி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது அப்படியே உள் பக்கமாக தைக்கணும், அதில் வந்து வெளி பக்கமாக தைக்கணும் அந்த பட்டி. இப்போது நம்ம கொக்கி தைக்கிற இந்த பட்டி வந்து உள் பக்கமாக வச்சு தைக்கணும். பிசிறு தெரியாத அளவுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் அழகாக மடிச்சிக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ரெண்டுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளவுஸு கப் ஷேப்போட ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போது நம்ம பேக் சைடு முதுகு பக்கம் தைச்சோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். இது போல் ஷோல்டர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இது எப்படி ஒரு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டுருப்போம், அழகாக நீங்கள் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அந்த எட்ஜில் மட்டும் ஒரு தையல் வந்து ஒரு 2-3 தடவை ரஃப் அடித்து விடுங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவ் தான் ரெடி பண்ணணும். இந்த மெத்தடில் நம்ம தைக்கிறப்ப நமக்கு வந்து கிராஸ் பட்டியெலாம் வச்சு தைக்கிறதுலாம் வந்து அந்த டைமிங்லாம் சேவ் ஆகும். நம்ம நெக்குக்கு வந்து கிராஸில் கட் பண்ணி அதை மடக்கி தைச்சி அதெல்லாம் தேவையே இல்லை. அழகாக பரட்டி வச்சு தைச்சி ஃபினிஷிங் சூப்பராக ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து நல்ல பக்கத்தை மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு அப்படியே நம்ம பெரட்டிக்கிறோம். பெரட்டுறப்ப அங்கே ஃபினிஷிங் தையல் அழகாக நீட்டாக வரும். இதுவே வந்து நம்ம நார்மலாக தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப கீழே அப்படியே மடக்கி தைப்பீங்க, அப்படியும் தைக்கலாம். ஆனால் இதுவுமே வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம படிமான தையல் போடுறோம். அந்த படிமான தையல் எங்கே போடணும் அப்படின்னா லைனிங் கிளாத் மேலே தான் போடணும்.
இப்போ தையல் போட்டாச்சு. அப்படியே பெரட்டி அந்த லைனிங் கிளாத்து மேலே, அதாவது 2 சைடுமே தையல் வர மாதிரி எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். எதுக்கு இத்தனை தையல் அப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது சுருண்டு வராமல் நல்லா நீட்டாக இருக்கும். இது போல் நம்ம போட்டால் சில நேரம் வந்து அந்த கீழே மட்டும் சுருண்டு வந்துக்கும். இப்படி பண்ணுறப்ப சுருண்டெல்லாம் வராது. நம்ம மடக்கி தைக்கலனாலும் இது வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அதனால தான் வந்து தையல் போடுறோம். இப்போ பாருங்கள், அப்படியே வந்து லைனிங்கை இதுவும் ஜாயின் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு கீழே இன்னொரு தையல், அதாவது 2 தையல் போடுறோம் கீழ் பக்கம். 1 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் துணியெல்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டேன். எங்கெங்கெல்லாம் நமக்கு தையல் ஜாயிண்ட் போடணுமோ அங்கெல்லாம் வந்து நாச்சஸ் போட்டுக்கிறேன். எவ்வளோ அழகாக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் தைக்கிறப்பே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி வெட்டிட்டேன் பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ இதில் ஜாயின் பண்ணுறது. நம்ம குடஞ்சது வந்து ஃப்ரண்ட் சைடாக தான் இருக்கணும், முன்பக்கம் தான் இருக்கணும். ஏன்னா முன்பக்கம் ஸ்லீவும் நம்ம குடஞ்சி வச்சுருப்போம். அது வந்து நான் ஸ்லீவ் கட்டிங்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். நான் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், குடஞ்ச 2 சைடுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே எப்படி ஜாயின் பண்ணுவேன்னா, சென்டரில் ஷோல்டரில் ஸ்லீவோட சென்டரை வச்சு ஃபஸ்ட்டு பாதியை ஜாயின் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா துணியை எடுத்துகிட்டு இப்போது நடுவில் திரும்ப அந்த சென்டர்லேருந்து இன்னொரு தடவை ஜாயின் பண்ணிப்பேன். இப்படி தைக்கிறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஸ்லீவ் அப்படியே ஜாயின் பண்ணலாம், அளவு வச்சு அப்படின்னு தைக்கலாம். ஆனால் நான் இப்படி தான் வந்து ஜாயின் பண்ணுவேன். அப்போ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அது மாதிரி ஒரு தையலை போட்டுட்டு அப்புறமா ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். ரொம்ப ஒட்டில் தையல் போட்டாதீங்க. ஒரு 1/4 இன்ச் அதை விட கொஞ்சம் கூட நீங்கள் தையல் போட்டுக்கங்க. பாருங்கள், ஸ்லீவ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அதே போல் இன்னொரு ஸ்லீவும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். மறக்காமல் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதாவது குழியாக உள்ள பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். நம்ம எல்லா நேரமுமே வந்து கரெக்டாக முன்பக்கம் எதுன்னு அளவு பார்த்து தைக்க மாட்டோம். நம்ம தைக்கிற அவசரத்தில் வந்து குழியாக உள்ளதை வந்து பேக் சைடு தைச்சிருவோம். அப்போ வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது, சுருக்கங்கள் அதிகமாக வந்துடும். அதனால் மறக்காமல் வந்து ஃப்ரண்ட் சைடு எதுவோ, அதாவது ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து குழிவாக குடஞ்சி கட் பண்ண பக்கமாக வச்சு நம்ம தைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், 2வது ஸ்லீவுமே வந்து கட் பண்ணுறேன். இதே போல் சென்டரில் வச்சு நீங்கள் ஸ்லீவோட சென்டர் நாச்சு பண்ணியிருக்கிறோம். அதுவும் சென்டரில் ஷோல்டர் ஜாயிண்ட்லேயும் வச்சு இது போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதுபோல் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவுமே வந்து நம்ம ஜாயின் கொடுத்தாச்சு. இதுவுமே முடிய போகுது. இப்போது ஃபுல் பாடி எப்படி சைட் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம அப்படியே அதாவது உள்பக்கமாக பெரட்டி வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதாவது இந்த கீழ்ப்பக்கம் வந்து அளவெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து சுற்றளவு வந்து ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஆனால் திரும்பவும் சரியாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு தடவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன். ஆனால் இது வீடியோவில் சரியாக தெரியல. இப்போ மேல் பக்கம் ஏற்கனவே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போது சுற்றளவு, மேல் சுற்றளவு கழுத்துலேருந்து ஆம்கோல் அளவு வரைக்கும் அது கரெக்டாக இருக்குது. அதே போல் இன்னொரு சைடும் நம்ம வந்து பெரட்டி வச்சு நம்ம அளவு எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் சரியாக வந்து இதில் கேப்சர் ஆகலை. நம்ம ட்ரைபாடில் வச்சு நம்ம எடுக்கிறப்ப நம்ம தைக்கிற இதில் வந்து நம்ம அந்த கரெக்டாக நான் அந்த துணியை அங்கே வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து பேக் சைடு 2ஆக மடக்கி போட்டு இந்த சென்டர் இப்படி வச்சுட்டு அதே போல் நம்ம அளவு ப்ளவுஸும் இது போல் 2ஆக முதுகு பக்கத்தை மடக்கி வச்சு அந்த தையல் கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். அதே பக்கம் பின்னாடி பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது போல் நாச்சஸ்லேருந்து அந்த மார்க் பண்ண வரைக்கும் மாரி ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வருதுன்னா, நம்ம கட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும், ப்ளவுஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம கட்டிங்கில் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போது பாருங்கள், ஸ்லீவ் பக்கமாக உள் பக்கமாக வச்சுட்டு பெரட்டி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவோட அந்த ஓரத்தில் உள்ள சுற்றளவை மார்க் பண்ணிக்கிட்டு அதே போல் ஆம்ஹோல் சுற்றளவு ஏற்கனவே நம்ம நாச்சஸ் போட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸில் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே வந்து நம்ம கீழே இடுப்பு சுற்றளவுமே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதோட அப்படியே நேராக ஒரு தையல் போட்டுடலாம். இப்படி நேராக தையல் போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் ஸ்லீவ் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவை மட்டும் தனியாக தைச்சிட்டு கீழே பாடியை மட்டும் தனியாக தைச்சிட்டு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை விட இதுவுமே வந்து நம்ம கரெக்டான அளவில் தைச்சி நம்ம ஜாயின் பண்ணுறப்போ ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, நம்ம திடீர்னு பிரிக்கணும் அப்படின்னா அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் கஸ்டமர் எல்லாருமே வந்து இது போல் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுருங்க, அப்போ தான் எங்களுக்கு வந்து நம்ம குண்டானாலும் பிரிக்கிறது ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு இப்படி தான் கேட்குறாங்க. அதனால் இப்படி தான் வந்து தைக்கிறோம். ஆனால் இது தைக்கிறதுமே வந்து ரொம்ப ஈஸி. அந்த மெத்தட் வந்து நம்ம தைக்க அதுவும் ஈஸியாக இருக்கும். இப்போ தெரியாதவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸி. பர்ஃபெக்டாக அந்த சுருக்கமுமே இல்லாமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடுமே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு பக்கத்தில் 2 தையல், மொத்தம் 3 தையல் போட்டுக்கலாம். இல்லை துணி எக்ஸஸாக இருந்துச்சு, ரொம்ப பாடியாக உள்ளவங்க துணி கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா ஒரு 4 தையல் கூட போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு வெளி பக்கமாக உள்ள எக்ஸஸான துணியெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் 2வது தையல் போடுறேன். நேராக வருது பாருங்கள். இது போல் நேராக நமக்கு வந்து தையல் வந்துச்சு. ஸ்லீவ்லேருந்து கீழே இடுப்பு சுற்றளவு வரைக்கும் நேராக பர்ஃபெக்டாக தையல் வந்துச்சுன்னா நம்ம கட்டிங் ரொம்ப கரெக்டாக இருக்குது, ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நமக்கே தெரியும். அதே கொஞ்சம் கோணமானலாம், அதாவது ஆம்ஹோல் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வி ஷேப்பில் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம கட்டிங்கில் தப்பு பண்ணியிருப்போம், அவ்வளோதாங்க. நெக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து எந்த கிராஸ் பீஸும் நெக் பீஸ்லாம் வச்சு தைக்காமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடுமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள். அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த நெக்கு. இதே போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.